வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு homegalattaa recipes and crafts. இன்னைக்கு கோதுமை பிரெட் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போறோம். கொஞ்சம் கூட பைதா யூஸ் பண்ணாம சூப்பரா நம்ம வீட்லயே செஞ்சிட போறோம் பிரெட். வாங்க எப்படி செய்யுதுன்னு பாத்துடலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பவுல்ல 1 கப் அளவு மிதமான சூடு உள்ள பால் எடுத்துக்கோங்க. கை வச்சு பாத்தீங்கன்னா பொறுக்கிற அளவுக்கு இருக்கணும் சூடு. இதுல 3 டீஸ்பூன் அளவு சர்க்கரையை சேர்த்துக்கோங்க. சர்க்கரை நல்லா கரைஞ்ச உடனே அதுல 3.5 டீஸ்பூன் அளவு இன்ஸ்டன்ட் ஈஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கடையில எந்த ஈஸ்ட் கிடைக்குதோ அந்த பாக்கெட்ல இருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் படி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஈஸ்ட் நல்லா இந்த மாதிரி நுர பொங்கி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. இது 10 ல இருந்து 15 நிமிஷம் வரைக்கும் டைம் எடுத்துக்கும். இப்ப நல்லா பொங்கி வந்திருக்கு. இதுல நம்ம எடுத்து வச்சிருக்க கோதுமை மாவு சேர்க்க போறோம். நான் 3 கப் அளவு கோதுமை மாவு இதுல எடுத்து வச்சிருக்கேன். இது கூடவே 1/2 கப் அளவு நான் ஓட்ஸ் சேர்க்க போறேன். ஓட்ஸ் ஆப்ஷனல் தான். ஓட்ஸ் வேண்டாம் அப்படின்னா நீங்க 1/2 கப் அளவு கோதுமை மாவே சேர்த்துக்கலாம். டோட்டலா 3.5 கப் கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. இதுல 1 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்ப எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். 1/2 கப் அளவு மிதமான சூடு உள்ள தண்ணி எடுத்துக்கோங்க. நான் கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிருக்கேன். நீங்க ஒரேடியா ஆட் பண்ணி கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். மாவு நல்லா ஒண்ணு சேர்ந்து அப்புறமா நம்ம ஒரு ஒர்க் ஏரியால மாத்தி நல்லா பிசைஞ்சுக்க போறோம். இத எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை ஒரு ஒர்க் ஏரியால மாத்திக்கலாம். மாத்தி நம்ம மாவை நல்லா இழுத்து இழுத்து நல்லா பிசைய போறோம். இப்ப இந்த மாதிரி நல்லா இழுத்து இழுத்து பிசைஞ்சுக்கோங்க. ஒரு 10-15 நிமிஷம் நம்ம நல்லா மாவை பிசையணும். உங்ககிட்ட எலக்ட்ரிக் பீட்டர் இருந்துச்சுன்னா அதை வச்சு கூட நீங்க மாவை பிசைஞ்சுக்கலாம். உங்களுக்கு ஒரு 5 to 7 மினிட்ஸ்லயே உங்களுக்கு வேலை முடிஞ்சிடும். நீங்க எலக்ட்ரிக் இது வச்சிருந்தீங்கன்னா நல்லா மாவு நல்லா ஒண்ணு சேர்ந்து வந்த உடனே இதுல 3 டேபிள் ஸ்பூன் அளவு வெண்ணெயை சேர்த்துக்கோங்க. ரூம் டெம்பரேச்சர்ல இருக்கிற வெண்ணெயை சேர்த்துக்கோங்க. கொஞ்ச நேரத்திலே மாவு நல்லா வெண்ணெயை இழுக்க ஆரம்பிச்சிடும். கையில ஒட்டார வரைக்கும் நம்ம நல்லா பசஞ்சுக்க போற மாவை. இப்ப மாவு நல்லா அழகா வந்துருச்சு. இப்ப இது ஒரு பவுல்ல மாத்திக்கலாம். அந்த பவுல்ல மாவு ஒட்டாம இருக்கிறதுக்காக நான் கொஞ்சமா எண்ணெய் தடவிக்கிறேன். தடவிட்டு நம்ம எடுத்து வச்சிருக்கிற மாவை நல்லாத்தையும் பிசைஞ்சிட்டு உள்ள சேர்த்துக்கோங்க. இது உள்ள வச்சுக்கலாம். இப்ப மாவு காயாம இருக்கிறதுக்காக நம்ம மேலேயும் கொஞ்சமா எண்ணெய் தடவிக்கலாம். இதை மூடி போட்டு ஒரு வார்மான இருக்கிற பிளேஸ்ல 1 ல இருந்து 2 மணி நேரம் வரைக்கும் வச்சுக்கோங்க. இல்லைன்னா நல்லா 2 மடங்கு உப்பி வர மாதிரி வச்சிருக்கலாம். இப்ப நல்லா உப்பி வந்திருக்கு பாருங்க. இப்ப இதை நம்ம ஒரு பேக்கிங் டின்ல மாத்த போறோம். பிரெட் டின்ல இது ஒரு ஒர்க் ஏரியால மாத்தி ஒரு 2 மினிட்ஸ் நல்லா பிசைஞ்சுக்கலாம். அப்பதான் உள்ள இருக்கிற ஏர் பபிள்ஸ் எல்லாம் போகும். நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. பிசைஞ்சிட்டு இப்போ நம்ம சப்பாத்தி உருட்டுற கல்லால இது நல்லா திரட்டிக்கலாம். உங்களோட பிரெட் டின் எவ்வளவு பெருசோ அதுக்கேத்த மாதிரி இது திரட்டிக்கோங்க. ரொம்ப மெலிசா திரட்ட வேண்டாம். இது 9 இன்ச் அளவு உள்ள பிரெட் டின். 4 இன்ச் உயரம் இருக்கும், அகலம் இருக்கும். இப்போ இதை நம்ம ஃபோல்ட் பண்ணிடலாம். ஃபோல்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி நல்லா சீல் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா நீங்க லாஸ்டா பேக் பண்ணி எடுக்கும் போது பிரெட் நடுவில் ஓட்டையா இருக்கும். அதனால நல்லா சீல் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டெப் தான் ரொம்ப முக்கியமான ஸ்டெப். இந்த மாதிரி நல்லா சீல் பண்ணிக்கோங்க எல்லாத்தையும். நல்லா சீல் பண்ணிட்டு மேல கொஞ்சம் கூட கிராக் இல்லாத மாதிரி பண்ணிக்கலாம்.
சைட்லயும் வந்துட்டு நம்ம ஃபோல்ட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ மேல வந்துட்டு கிராக் இல்லாத மாதிரி நீங்க பாத்துக்கோங்க. நல்லா ரெடி ஆயிட்ட அப்புறமா நம்ம இத அந்த பிரெட் ட்ரேல லைட்டா எண்ணெய் தடவிட்டு இது நம்ம உள்ள வச்சிடலாம். இப்பயே நீங்க எண்ணெய் தடவிட்டாதான் பேக் பண்ணி எடுக்கும் போது ஒட்டாம உங்களுக்கு வரும். இப்போ இது உள்ள டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நல்லா வந்துட்டு டின்னுக்கு ஏத்த மாதிரி அதை நல்லா அழுத்தி விட்டுக்கோங்க மாவை. இப்போ பாத்தீங்கன்னா அடியில இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனா இது இன்னும் கொஞ்சம் ப்ரூஃப் ஆகி வந்த உடனே நல்லா பிரெட் டின்னோட மேல வரைக்கும் ரைஸ் ஆகி வந்துடும். மாவு காயாம இருக்கிறதுக்காக உள்ள கொஞ்சமா எண்ணெய் தடவி வச்சுக்கோங்க. இதை ஒரு மூடி போட்டு 1 மணி நேரம் நம்ம வந்துட்டு ப்ரூஃப் பண்ண வைக்கலாம். இதையும் வார்மான பிளேஸ்ல வச்சுக்கோங்க. பிரெட் டின் வந்துட்டு அந்த மாவு டச் பண்ற வரைக்கும் இருக்கணும். இப்போ நல்லா டச் பண்ணிடுச்சு. மேல கொஞ்சமா நான் வந்துட்டு மில்க் வாஷ் கொடுத்துருக்கேன். அப்பதான் நல்லா ப்ரௌன் ஆகி வரும். அவனை வந்துட்டு 200 டிகிரி செல்சியஸ்க்கு ப்ரீஹீட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இதை அவன்ல வச்சிடலாம். 180 டிகிரி செல்சியஸ்க்கு நான் வந்துட்டு ஒரு 40 மினிட்ஸ் பேக் பண்ண போறேன். நல்லா பேக் பண்ணி வந்துருச்சு. சூப்பரா வந்திருக்கு பாருங்க. நீங்க வெளியே எடுக்கும் போது நல்லா ஹார்டா இருக்க மாதிரி தான் இருக்கும். ஆனா ஆறிட்ட அப்புறமா நல்லா சாஃப்ட் ஆயிடும். காஞ்சி போகாம இருக்கிறதுக்காக மேல கொஞ்சம் வெண்ணெய் அல்லது எண்ணெய் வந்துட்டு தடவிக்கோங்க. தடவிட்டு ஒரு ஈரமான கிளாத் வச்சு இதை மூடி வச்சிருங்க. அப்பதான் வந்துட்டு நல்லா சாஃப்டா கிடைக்கும். ரொம்ப நேரமா பிரெட் டின்ல நம்ம பிரெட் அப்படியே வச்சிருக்க கூடாது. இல்லைன்னா பின்னாடிலாம் சொத சொதன்னு ஆயிடும். அதனால கை பொறுக்கிற சூடு ஆன உடனே நம்ம வெளியே எடுத்துடலாம். சூப்பரா வந்திருக்கு. கொஞ்சம் கூட ஒட்டாம அழகா வந்திருக்கு பாருங்க பிரெட். நீங்க ஒரு ஈர கிளாத் வச்சு மேல மூடி வச்சிருந்தீங்கன்னா மேலேயும் நல்லா சாஃப்ட் ஆயிடும் ஆறிட்ட அப்புறமா. இப்போ நம்ம பீஸ் போட்டுடலாம். இந்த மாதிரி நான் பிரெட் நைஃப் வச்சு கட் பண்ண போறேன். அந்த மாதிரி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி காய் வெட்டுற நைஃப், செரேட்டட் நைஃப்ஸா இருக்கும்ல, அதை வச்சு நீங்க கூட கட் பண்ணிக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு இதை வச்சு கட் பண்ணி காட்டுறேன். பாருங்க நம்ம பிரெட் எவ்வளவு சூப்பரா வந்திருக்கு. நல்ல டெக்ஸ்டரா இருக்குல்ல, நல்லா சூப்பரா வந்திருக்கு. நீங்க கடையில வாங்குற பிரெட் டெக்ஸ்டர்லயே உங்களுக்கு கிடைக்கும். இது ரொம்ப சுலபமா மைதா யூஸ் பண்ணாம நம்ம வீட்டிலேயே செஞ்சிடலாம். ரொம்பவே ஈஸியா இருக்கும். குழந்தைங்களுக்கும் நம்ம தைரியமா கொடுக்கலாம். எந்த வித பிரச்சனையும் இருக்காது. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இந்த ரெசிபி. நீங்க சாண்ட்விச்க்கு எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த பிரெட்டை. இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஹோம்கலாட்டா ரெசிபிஸ் அண்ட் கிராஃப்ட்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அறுசுவை உணவு உண்ணுவோம், ஆரோக்கியமாக வாழ்வோம்.